Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக் நியூ சிலபஸ் கத்தியல செகண்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசன் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டாமின். ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோஸ் நான் லெசன்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ ரெஃபர் பண்ணி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஸோ விட்டமின் நம்ம பார்க்க போகிற லெசன் விட்டமின். ஸோ செகண்ட் லெசன். ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் விட்டமின். ஸோ फर्स्ट लाइन பாருங்க. शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है. அதாவது शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியாகவும் ரொம்ப பலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? விபின்ன பிரகார்கே பலவிதமான, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஹார் லேத்தாக பலவிதமான உணவுகளை வந்து சாப்பிடணும், அதாவது எடுத்துக்கணும். அதுதான் ஆஹார் லேகத்தை பல வகை உணவுகளை வந்து நம்மளுடைய சாப்பாடுல எடுத்துக்கணும். பலவித டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். கஹா ஜாத்தா ஹை கி, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்வஸ்த் ஷரீர் மேம் ஸ்வஸ்த் மஸ்திஷ்க் ரஹத்தாக, அதாவது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான உடல்ல ஒரு ஹெல்த்தியான பிரெயின் வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்களுடைய மனசும் அவங்களுடைய மூளையும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், எப்பவுமே வந்து பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தந்துருஸ்தி சே பட்கர் தூசரி சம்பத்தி நஹி ஹை, அதாவது ஒரு ஆரோக்கியத்தை விட ஹெல்த்தை விட ஒரு சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. அதாவது தந்துருஸ்தி சே பட்கர், ஹெல்த்தை கம்பேர் பண்ணும்போது ஹெல்த்தை விட உயர்ந்த, அதாவது தூசரி சம்பத்தினா வேற ஒரு செல்வம் வந்து எதுவுமே இல்லை. துருஸ்த் அவர் சுஸ்த் ரஹனே கேலியே, அதாவது ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆக்டிவா, சுஸ்த் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவாவும் நம்ம இருக்கணும். ரஹனே கேலியே இருக்கிறதுக்கு விட்டாமினோं से बड़ा आहार लेने की जरूरत है, அதாவது விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற, அதுதான் விட்டாமின் சே பரா ஆஹார்னா நம்மளுடைய விட்டமின்கள் நிறைந்த உணவை வந்து லேனேக்கி ஜரூரத் ஹை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜரூரத் ஹை, விட்டமின்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஏ பி சி டி. ஸோ இந்த ஆதி கை மகத்துவபூர்ண விட்டமின் ஹை. ஸோ விட்டமின்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதுல இந்த 4 விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா ஏ பி சி டி ஆதி, இவை எல்லாமே கை மகத்துவபூர்ண, அதாவது ரொம்ப ரொம்ப கைனா மெனி ஸ்பெஷல், அதாவது நிறைய சிறப்பு பெற்ற கை மகத்துவபூர்ண விட்டமின், ரொம்ப சிறந்த விட்டமின்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த 4 தான். விட்டமின் ஹமீம் கானே கி சீஜோங் சே மில்தே ஹை, இந்த விட்டமின்ன்றது எங்க நமக்கு கிடைக்குது? ஹமீம் கானே கி சீஜோங் சே, நாம சாப்பிடக்கூடிய பொருட்கள் உணவிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. சீஜோங் அப்படி கானே கி சீஜோங்னா சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियों पैदा होती है, அதாவது தனித்தனியான விட்டமின்ஸ் வந்து குறையும் போது கமி சே, அதாவது விட்டமின்ஸ் வந்து குறையும் பொழுது பலவிதமான தனித்தனியான வந்து பலவித பீமாரியாங் பைதா ஹோத்தி ஹை. ஸோ ஒரு விதமான நோய்கள் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு விட்டமின்ஸும் குறைய குறைய அந்தந்த விட்டமின்கான நோய்கள் வந்து உற்பத்தி ஆகும். பைதா ஹோத்தி ஹைன்னு நம்மளுடைய உடம்புல வந்து அது உற்பத்தி ஆகும் அந்த நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है, அதாவது आवश्यक கத்தியா பதார்த்தங்கா, அதாவது நம்ம அவசியமான சாப்பிடக்கூடிய அந்த பதார்த்தம் அப்படின்னா அந்த காய்கறிகளை உட்கொள்றது மூலமா, ஓகேவா? அதுதான் காத்திய பதார்த்தங்கா சேவன் கர்னே கேலியே. ஸோ ஒரு முக்கியமான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுறது மூலமா, சேவன் கர்னேசினா அதை உட்கொள்ளுதல் மூலமா விட்டாமின் கி கமி, விட்டமின் குறைபாடு தூர் ஹோத்திக, நாம விட்டமின் குறைபாடு இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. शरीर में ये विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है, அதாவது ஷரீர் மேம்னா நம்மளுடைய உடம்புல ஏ விட்டமின் கி கமி சே, ஏ விட்டமின் கம்மியா இருந்ததுன்னா லோவா இருந்ததுன்னா ஃபேஃபட்டேக்கோ ஹானி பகுஞ்சதி ஹை, நம்மளோட லங்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஹானி பகுஞ்சதி ஹைன்னா நம்மளோட லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஆங்கோं की चमक चली जाती है, கண்கள்ல இருக்கிற அந்த ஒளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பவர் வந்து चली जाती है, அந்த ஒளியும் நம்ம கண்கள்ல இருந்து போயிடும் விட்டமின் ஏ கம்மியா இருக்கிறது மூலமா. विटामिन ए दूध और उससे बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. அந்த விட்டமின் ஏ வந்து தூத் और அந்த பால் மற்றும் உஸ்ஸே பனே அதன் மூலமா செய்யப்படுகிற மக்கன்னா பட்டர், மலாயினா அந்த கிரீம், और பன்னீர். ஸோ பன்னீர் தெரியும் இல்லையா இருக்கு நமக்கு. ஸோ அந்த பன்னீர்ல இருந்து தான் நமக்கு மில்தாக கிடைக்குது. விட்டமின் ஏ எதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பால்ல. அதுக்கப்புறம் அதனால தயாரிக்கப்பட்டதுல பொருள்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி விட்டமின். ஸோ பி விட்டமின் சப்சே மகத்துவபூர்ண है. ஸோ பி விட்டமின் எல்லாவற்றையும் ஒரு சிறந்த ஒரு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சிறந்த விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஷரீர் மேம் இஸ்கே கமி ஹோனே சே, நம்மளுடைய உடல்ல இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நசிங் கம்சூர் ஹோ ஜாத்தி है. நசிங்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். கம்சோர் ஹோ ஜாத்தி है, வீக் ஆயிடும். கம்சோர்னா வீக். ஆதமி பாத் பாத் மேம் குஸ்ஸா கர்த்தா है. அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப அந்த மனிதன் வந்து அடிக்கடி பேசும்போது அவனுக்கு ரொம்ப கோபமும் அதிகமா வரும். இந்த விட்டமின் குறைபாடுனால கோபமும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி கோபம் வரும். குஸ்ஸானா ஆங்கிரி, பாத் பாத் மேம். ஸோ எப்பவுமே அவங்க பேசும்போது மற்றவங்க கிட்ட பேசும்போது அதிகமா கோவப்படுவாங்க. विटामिन बी गोपी, प्याज, हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. ஸோ இந்த விட்டமின் பி எதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க, கோபி, இந்த காலிஃபிளவர், பியாஜ், ஆனியன், அதுக்கப்புறம் ஹாத் சே குட்டே ஹுயே, அதாவது கை குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹாத் சே குட்டே ஹுயே சாவல், கையால் குத்தப்பட்ட அந்த அரிசி. இதுல இருந்து நமக்கு அந்த விட்டமின் பி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஷரீர் में சி விட்டமின் की कमी से, இப்ப நம்ம பார்க்கிறது சி விட்டமின். ஸோ நம்மளுடைய உடல்ல சி விட்டமின் की कमी से, சி விட்டமின் குறைஞ்சிருச்சுன்னா மசூடா கராப் ஹோ ஜாத்தா है. மசூடானா நம்மளுடைய ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பற்கள்ல இருக்க அந்த ஈறுகள் வந்து என்ன ஆகும்னா கராப் ஹோ ஜாத்தா है, ஈறுகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உஸ்ஸே கூன் நிக்கல்னே லக்தா है, அதுல இருந்து பிளட்டும் வந்து வெளியில வரும். அந்த ஈறுகள் வந்து டேமேஜ் ஆகி அதுல இருந்து நமக்கு கூன் அப்படின்னா என்னன்னா பிளட். ஸோ ரத்தமும் வந்து நமக்கு அந்த ஈர்ல இருந்து லீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் சி नींबू, आलू, हरी मिर्ची आदि से मिलता है. ஸோ இந்த விட்டமின் சி எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா நீம்பு, நீம்புனா லெமன், எலுமிச்சை, ஆலு, ஆலுனா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஹரி மிர்ச்சி அப்படின்னா என்னன்னா அந்த கிரீன் சில்லி, பச்சை மிளகாய், இதுல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் ஏ பி சி முடிஞ்சிச்சு. அடுத்தது விட்டமின் டி பார்க்க போறோம். बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की जरूरत है. அதாவது குழந்தைகளுடைய புஷ்டி அப்படின்னா அந்த ஆரோக்கியம், போஷாக்கு, புஷ்டினா அந்த ஆரோக்கியம் சொல்லுவாங்களே அதுதான். அது மற்றும் விகாஸ் கே லியே வளர்ச்சிக்காக விட்டமின் டி की जरूरत है. விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். उसकी कमी से, सो அது வந்து கம்மியாச்சு அப்படின்னா दांत के निकलते समय बच्चों को तकलीफ होती है. அதாவது அந்த விட்டமின் டி கம்மியாச்சுன்னா தாங்த்துக்கே நிக்கல்தே சமயம், குழந்தைங்களுக்கு பல்லு விழும் இல்லையா, சின்ன வயசுல இருக்கும்போது பல்லு விழுந்து தானே முளைக்கும். அப்படி தாங்த்துக்கே நிக்கல்தே சமயம் பல்லு விழும் பொழுது பச்சோங்கோ குழந்தைகளுக்கு தக்லீஃப் ஹோத்தி है, பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி की कमी से, सो விட்டமின் டி கம்மியாச்சுன்னா ஹட்டியாங் டேட்டி ஹோ ஜாத்தி है. விட்டமின் டி கம்மியாகும் போது அந்த எலும்புகள் வந்து ரொம்ப வளைந்து இருக்கும், குறுக்குடா இருக்கும் அப்படின்னு சொல்லாது. ஹட்டியாங் டேட்டி ஹோ ஜாத்தி, அந்த எலும்புகள் வந்து வளைந்து போயிடும் ஸ்ட்ரென்த் இல்லாம. அண்டேக்கு जर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज्यादा मिलता है. அதாவது டி விட்டமின் இதுலலாம் நிறைய கிடைக்குது. எதை சாப்பிடுறது மூலமா விட்டமின் டி நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுலனா அண்டேக்கு ஜர்தி, அதாவது முட்டையில இருக்கிற அந்த எல்லோ மஞ்சள் கருன்னு சொல்லுவாங்க அது, தூது பால், மலாயி கிரீம், மக்கன் பட்டர், பன்னீர், இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தா இதுல இருந்து தான் நமக்கு டி விட்டமின் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. धूप से भी विटामिन डी काफी मिलता है. அது மட்டும் இல்லாம தூப்னா என்னது, சூரிய ஒளியில இருந்தும் அந்த சன்ஷைன், அந்த சூரிய ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்துமே நமக்கு விட்டமின் டி வந்து போதுமான அளவு கிடைக்குது. காஃபி மில்தாகனா நமக்கு தேவையான அளவு அதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஆதமி கோ தந்துருஸ்த் ரஹனே கே லியே, அதாவது அந்த மனிதன் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். தந்துருஸ்த் ரஹனே கே லியே அதாவது ஹெல்த்தியா வாழறதுக்காக சந்துலித் ஆஹார் கி ஜரூரத் ஹை. சந்துலித் ஆஹார்னா ஒரு மாடரேட்டான ஃபுட் வந்து எடுத்துக்கணும், அதாவது பேலன்ஸ்டா இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டா ஒரு மாடரேட்டான ஃபுட்டை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சந்துலித் ஆஹார் கா மத்லப் ஹை, அதாவது சந்துலித் ஆஹார் அப்படின்னா என்னன்னு எதை சொல்றாங்க, அதாவது பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சந்துலித் ஆஹார் கா மத்லப், ஸோ சந்துலித் ஆஹார்ன்ற பொருள் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா ஷரீர் நிர்மாண் கே லியே ஆவஷ்யக் புரோட்டீன், அதாவது நம்மளுடைய பாடி பில்டிங்க்கு தேவையான நம்மளுடைய உடலை வந்து ஒரு கட்டுக்கோப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான அவசியமான புரோட்டீன் ஸ்வஸ்த் ரஹனே கே லியே ஆவஷ்யக் விட்டமின், அதாவது ஸ்வஸ்தனது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா வாழ்வதற்கு தேவையான விட்டமின்ஸ். கணேஷ் 11 और पानी का सेवन, ஸோ கணேஷ் 11 மினரல்ஸ், சால்ட், அதுக்கப்புறம் வாட்டர், இது எல்லாத்தையும் சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் சந்துலித் ஆஹார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புரோட்டீன், விட்டமின், மினரல், சால்ட், வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து நம்ம எடுத்துக்கிறது தான் சந்துலித் ஆஹார் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆஹார் சக்தி கோ கேலரி கஹத்தே ஹை, அதாவது அந்த ஆஹார் சக்தினா அந்த ஃபுட் எனர்ஜியை தான், ஃபுட் எனர்ஜி அதாவது நம்ம என்னன்னு சொல்றோமா கேலரி அப்படின்னு சொல்றோமா, கலோரின்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, அதுதான் கேலரி, இங்கிலீஷ்ல வந்து கேலரி அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஸோ இதோட அந்த சாராங்ஷ் முடியுது. ஸோ சாராங்ஷ் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, இப்போ பாருங்க அடுத்தது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போது, நம்ம ஈஸியா படிக்க போறோம். ஷப்தார்த், ஸோ மீனிங், இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த லெசனுக்கு ஏதாவது ஒரு சிலது மீனிங் தெரியலனாலும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்க ஒரு ஏதாவது வேர்டுக்கு நம்ம மீனிங் சொல்ல உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் மேலேயே மீனிங் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த லெசனை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க. ஸோ மீனிங் ஆல்சோ மேலே ரைட் பண்ணிக்கோங்க. தந்துருஸ்தி, தந்துருஸ்தினா உடல் நலம், அதாவது ஹெல்த் அப்படின்னு சொல்றது. பீமாரினா டிசீஸ், நோய். கம்ஜோர் அப்படின்னா வீக், பலவீனமான. ஹட்டினா போன், எலும்பு. கூன், பிளட், ரத்தம். மஸ்திஷ்க், பிரெயின், ஆல்ரெடி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் படிக்கும் போதே இந்த வேர்டு பார்த்தோம் இல்லையா, மஸ்திஷ்க் பிரெயின், மூளை. ஷரீர்னா பாடி, உடல். சேவன் கர்னானா டு ஈட், அப்படி இல்லைன்னா ட்ரிங்க், ரெண்டுத்தையுமே சொல்றதுதான் உட்கொள்ளல். ஜரூரத் அப்படின்னா நெசசிட்டினா தேவை. மில்னானா கிடைக்கிறது, டு அப்டைன் கிடைத்தல். நெக்ஸ்ட் அபியாஸ், மெயின் பயிற்சி இதுதான். எக்ஸாம்ல இது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிராந்திய பாஷா மேம் அர்த்த லிக்கியே, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல மீனிங்ஸ் வந்து எழுத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம். தந்துருஸ்தி, தந்துருஸ்தினா ஆல்ரெடி நம்ம மீனிங்ல படிச்சிட்டோம், ஹெல்த் உடல் நலம். ஜரூரத் ஆல்ரெடி படிச்சிட்டோம், நெசசிட்டி. ஷரீர் உடல். ஹட்டி போன். கம்ஜோர் வீக். மில்னா டு அப்டைன், ஆல்ரெடி இங்க பார்த்தது தான் மீனிங்ஸ். நெக்ஸ்ட் விலோம் ஷப்தம் லிக்கியே, ஆப்போசிட்ஸ். விலோம் ஷப்த அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். சுஸ்த்னா ஆக்டிவ். சுஸ்த்னா லேசியா இருக்கிறது. டேடான க்ரூக்டு. சீதான ஸ்ட்ரைட், நேரா இருக்குது, வளைந்த நேரான. ஜியாத்தான மோர், நிறைய. கம் அப்படின்னா லெஸ், கம்மி. கம்சோர்னா வீக். மஸ்பூத்னா ஸ்ட்ராங், பலமான, பலம், வீக். நெக்ஸ்ட் சஹியா கலத் லிக்கியே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சஹினா ட்ரூ, அல்லது யானா அல்லது, கலத்னா ஃபால்ஸ் தவறு. ஸோ சரியா தவறா எழுத சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி, லெசனை படிச்சிட்டோம். ஸோ நீங்களே பாருங்க, படிக்கும் போதே உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஸ்வஸ்த் ஷரீர் மேம் ஸ்வஸ்த் மஸ்திஷ்க் ரஹத்தா ஹை, அதாவது ஆரோக்கியமான உடல்ல ஒரு ஆரோக்கியமான மனம், ஒரு பிரெயின் வந்து பிரெயினும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், மூளையும் நல்லா சரியா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது சஹி. பாருங்க, ABCD ஆதி கை விட்டமின் ஹை. ஸோ ABCD எல்லாமே நிறைய, இது எல்லாமே வந்து விட்டமின் வகைகளை சேர்ந்தது. सही। बी विटामिन की कमी के कारण आदमी बात बात में गुस्सा करता है। பி விட்டமின் குறைஞ்சிச்சுன்னா மனிதன் என்ன பண்ணுவான், அடிக்கடி ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है। அதாவது டி விட்டமின் கம்மியாச்சுன்னா தாங்துக்கே நிக்கல்தே சமை, பல்லு வெளியில
பல்லு வந்து வெளியே உடஞ்சி வெளியே விழும்பொழுது தக்லீஃப் நஹி ஹோத்தின்னு சொல்றாங்க, அதாவது பெயின் இருக்காதுன்னு சொல்றாங்க. பல்லு விழுதுனாலே பெயின் இருக்கும் இல்லையா, பட் இங்க நஹி ஹோத்தி ஹே, பெயின் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கலத், தவறு. படிச்சதுல இருந்தே இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது क्वेश्चन அண்ட் ஆன்சர். இதுவும் ரொம்ப ஈஸி. ஓகே, प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. அதாவது क्वेश्चन ஆன்சர் ஒன் சென்டென்சஸ்ல எழுத சொல்றாங்க. ரொம்ப ஈஸி பாருங்க. सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है? எல்லாத்துலயும் எல்லாவற்றையும் விட சிறந்த விட்டமின் எது? எந்த விட்டமின்லாம் பெஸ்ட்? நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அதுல எல்லாத்துலயும் சிறந்த விட்டமின்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. सबसे महत्वपूर्ण विटामिन ABCD आदि है. ரொம்ப சிம்பிள் பாருங்க. கவுன்சான்னு கேட்கும்போது ABCD எழுதிட்டா போதும் ஹிந்தில. ஓகே, ஏபிசிடின்னு அந்த ஏபிசியில் எழுதிடாதீங்க, ABCD அப்படின்னு ஹிந்தியில ரைட் பண்ணுங்க. विटामिन सी किन किन चीजों से मिलता है? विटामिन सी எந்தெந்த பொருள்ல இருந்து நமக்கு கிடைக்குது? विटामिन सी नींबू, आलू, हरी मिर्ची आदि से मिलता है. ஸோ विटामिन सी நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அதாவது லெமன், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கிரீன் சில்லி, இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. धूप से कौन सा विटामिन मिलता है? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. சூரிய ஒளியிலிருந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது? கவுன்சா விட்டமின், எப்படிப்பட்ட விட்டமின் மில்தா है கிடைக்குது? धूप से विटामिन डी काफी मिलता है. அதாவது அந்த சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி நமக்கு போதுமான அளவு கிடைக்குது. கேலரி கிசே கஹத்தே ஹை? ஸோ அந்த கேலரியை என்னன்னு நம்ம சொல்றோம்? ஆஹார் சக்திக்கும் கேலரி கஹத்தே ஹை. அந்த ஃபுட் எனர்ஜியை தான் கேலரின்னு சொல்றோம். பாருங்க, அதே தான் திருப்பி திருப்பி வந்திருக்கு இல்லையா. ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான், நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே.